வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவீரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குருவாயூர் அம்பல நடையல் அந்த படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் 3 மக்களே, ஏற்கனவே நம்ம வந்துட்டு பட் 1 பட் 2 பார்த்தாச்சு. அதோட வீடியோ லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே இந்த பட் 3 பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டேன் மக்களே, அதனால தான் வீடியோவே பண்ண முடியல. விட்டு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா வீடியோயும். கண்டிப்பாக நான் வந்துட்டு தொடர்ந்து நான் போடுறேன். இந்த படமும் நம்ம முடிச்சு ஆகணும் மக்களே. இப்போ வந்துட்டு பட் 2லேயே வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ பட் 3 தான் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம பட் 3 பார்த்துடலாம். இதில் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பட் 3 எடுத்துகிட்டு போக போகிறாங்க, என்ன மாதிரி ட்விஸ்ட் கொடுக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு இந்த பட் 3ல பார்த்துடலாம். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம குருவாயூர் அம்பல நடையல் பட் 3 பார்த்துடலாம் மக்களே. லேட்ஸ் அண்ட் கோ. பரவாயில்ல, தப்பிச்சு ஃபெயிலா இருக்க போல. இதுதான் உங்க ஊர்ல அயன் பாக்ஸா? சரிதான் இல்ல, மாத்தி எடுத்து வீணு அடிக்கிறது. ஹலோ, நீ கொடுத்த போன்ல கால் உன்னை கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கூப்பிட்டுட்டியாடா? ஆனந்தண்ணா, என்னடா ஒரு மாதிரி குரல் நடுங்குது? நேர்ல வந்து பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஃபோன்ல கூப்பிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். நீ இப்ப என்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதானே? இது நான் எதிர்பார்த்தது தான் வேணும். அது இல்ல ஆனந்தண்ணா, டேய், கல்யாணம் நெருங்கும் போது இந்த மாதிரி பயம் டென்ஷன்லாம் வருது சர்வ சாதாரணம் தான். அப்புறம் அந்த பொண்ணோட காதல், அந்த காதல் யாரு எனக்கு தெரியும்ல. ஐயோ அண்ணா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. வேற நடக்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற சமயத்துல வேற எவனாவது இப்படி சொல்லியிருந்தா அடிச்சவன் மண்டே உடைச்சிருப்பேன். ஆனந்தண்ணா, ஐயோ, கல்யாணத்துக்கு யாரையாவது கூப்பிடாம விட்டுருக்குமா? இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல அண்ணனுங்களை கூப்பிடலையே. கூப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம குடும்பம் அழியிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு வர தேவையில்லை. இன்னும் இந்த மாதிரி பிடிவாதமா இருக்கணுமா என்ன? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. அவங்க கட்டாயம் வந்து தான் ஆகணும்னா உன் பையனை போய் கூப்பிட சொல்லு. அவனுக்கு 2 பேரும் பாசக்கார மாமனுங்களாச்சே. அந்த உருளைக்கிழங்கு வராது தான் பெரிய குறை. உருளைக்கிழங்கா யாருன்னு தெரியல. எத்தனை முறை சொன்னாலும் தூக்கி எறிஞ்சிட்டு தான் போகணும். இவரு தான் நினைக்கிற மக்களே அந்த உருளைக்கிழங்கு. நம்ம லோட் பண்றதுக்குள்ள அந்த ஆளு பாம்பே போட்டான். இங்க என்னன்னா, அடுத்த வாரம் இருவருக்கும் திருமணம். கணேஷியா, எப்படி இருக்கு? கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்கு கட்டாயப்படுத்தணும்? உன்னை யாராச்சும் கேட்டாங்களா என்ன? சாரி, நான் திடீர்னு பழைய ஆனந்தா மாறிட்டேன். நீ உட்காரு, டென்ஷன் ஆகாத. அந்த ட்விஸ்ட் வந்துட்டு பிரித்திவிராஜருக்கு தெரிய வந்து எப்படி இருக்கு தெரியல மக்களே. 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்றதுக்கு அவன் தானே காரணம். அப்ப அப்படிலாம் பேசக்கூடாது. வெட்டி குடி. இந்த அளவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். வினுவுக்கு ஆனந்தனா அவ்வளவு உசுறு. கல்யாணம் ஆனதும் ஆனந்தனையும் மணிமணத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு வீடு சொல்லியிருக்கான். இது அவனே தான். இவனுக்கு நான் காலேஜில் பாடம் எடுத்திருக்கேன்ல. உங்களோட ஹேர் நல்லா லென்த்தா இருக்குல்ல? ஹேர் நல்லா லென்த்தா இருக்குன்னு இவன் எப்பவே கல்யாணம் மேக்கப் டைம்ல மட்டும்தான் நடக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்ஸ். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு தெரியும், முடி இப்படி இருக்க வேண்டாம் தானே. நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு.
அது என்ன இல்ல. பாட்டு அம்மா ம் அப்பா ஓ அஞ்சலி என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆ ஆ? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லவ் இருந்ததுல்ல? ம். ம். அதனால தானே. ம். 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 எனக்கு தெரியும். ஆனந்தனா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல. நீங்க இப்படி வந்து சொல்வீங்கன்னு சொன்னாரு. இட்ஸ் ஓகே வினு. தான் கால் பண்ணியிருந்தான். நீ கால் பண்ணி பேசுனது, அஞ்சலியை போய் பார்த்தது எல்லாத்தையும் சொன்னான். இது ஒரு சைக்காட்ரிக் பிரச்சனையா? ஆனந்தம் தான் அப்படி சொன்னான். சரி எங்க கிளம்புனீங்க? அது நான் செல்வம் வாங்கலான்னு. அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியாயிடும். இது அது ஒன்றும் இல்லை. இது அதேதான். டேக் இட் ஈஸி பாய். இட்ஸ் ஓகே. வரேன். பழைய காலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பழைய காதல் தெரியும், அது யாருக்கும் தெரியாத. பத்திரிக்கையை வச்சு லாக்டா வரல. நான் வரல. என்ன வரல? வாங்க. பா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க பத்திரிக்கைய. மே 10 அன்னைக்கு நமக்கு தவிர்க்க முடியாத இன்னொரு கல்யாணம் இருக்கே. பெருசா இருக்கு. இல்ல 2 பக்கத்துலயும் கூப்பிட்டுருக்கிறதுனால டபுள் விருந்து வேணும்னு கேட்க மாட்டீங்களே. ஐயையோ! ஐயோ! இதான் நடக்குது தெரியல. இவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நடக்கும் தெரியுங்க. தெரியல. ரோயல் தான் என் தங்கச்சி கல்யாணம். நீங்க எல்லாரும் வரணும். போடக்கூடாது. இப்படி ஆடணும். டேய் வினு ஆ அப்பளம் கிடைக்கலன்னு ஒரு கல்யாண பந்தல்ல செம்ம தகராறாம். கல்யாண மாப்பிள்ளைக்கு மச்சான் கிட்ட இருந்து சரியான அடி கிடைச்சதா. ஆனா ஆனந்த் மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. மருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் காலையிலேயே சாப்பிட்டேன்டா. இது அதனால இல்ல, சந்தோஷத்துல தான் சிரிக்கிறேன். குழந்தைவேலு, சொல்லுங்க. உனக்குன்னு அஞ்சலி வீட்ல ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆமா. அப்புறம் வளர்ந்து வர பசங்களுக்கு மத்தியில முன்னுதாரணமா இருக்கிறதே குழந்தைவேலுன்னு சொல்றாங்கன்னா பாத்துக்கயே. அது அவங்க மட்டும் இல்ல. என் மனைவியும், என் மாமனார் வீட்லயும், என் மனைவியோட ஃப்ரெண்ட்ஸும், ஓ. என் வினுசார் கூட அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதை விடு. நீ என்ன சொன்னாலும் நம்புவாங்க அஞ்சலி வீட்ல இருக்கிறவங்க. கரெக்ட் தான். அதனால நீ என்ன பண்றனா, அஞ்சலியோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? வினு கல்ஃப்ல கம்பெனில கோடி கணக்குல மோசடி பண்ணிட்டு தான் ஊருக்கே வந்திருக்கானு. ஊருக்கு வந்ததும் ஆடிட்டிங்ல கணக்கு பார்த்ததும் இவன் வசமா மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். அப்படிலாம் வினுசார் செய்ய மாட்டார். செஞ்சிருக்காரு.
நீ இதை அங்கே போய் சொன்னா போதும். உன்னோட இந்த வினு சார் இருக்காரு, இவரு திரும்பி பொண்ணா ஜெயில வைக்க காத்துட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட். கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு வாழ்க்கை நரகம் தான். அழுது அந்த பொண்ணு செத்துரும். இது அப்படியே அங்க போய் சொல்லு. அது மட்டும் இல்லை, கிரெடிட் கார்டுனால என் பேரில் 2 கிரிமினல் கேஸ் இருக்குன்னு சேர்த்து போட்டு விடு. சார், அப்புறம் ஒரு போதை மாத்திர கேஸ் இருக்குன்னு விட்டு போட இருக்கட்டும் சேஃப்டிக்கு. இது எல்லாத்தையும் நான் போய் சொல்லணுமா? மினிமம் எதையாவது போய் சொல்லணும். வேணான்னு 2 சேர்த்து நீயே அடிச்சு விடு. சார் இதை பாத்தீங்களா? நான் சபரிமலை போறதுக்கு மாலை போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இது மட்டும் போய் சொல்லு. இல்ல சார், மாலை போட்டு என்னால போய் சொல்ல முடியாது சார். அந்த நேரத்தில் மட்டும் நீ மாலை போல நினச்சி வச்சிடலாம். அப்படி நினைக்காம இருக்க முடியாது சார். குழந்தை வேலு, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ போய் சொல்லு. மாலை போட்டு போய் சொன்னா எதுவுமே ஆகாது. இல்ல சார், மலைக்கு போக மாலை போட்டு போய் சொன்னா மலை ஏறும்போது புளி பிடிச்சிரும். புளி பிடிச்சிருமா? புலிக்கு அங்கே பல வேலை இருக்கு குழந்தை வேலு. இல்ல சார், ஐயப்ப சாமியோட விளையாட முடியாது, சாபம் கிடைக்கும். இல்லைனாலும் ஒன்று புலி பிடி பேசி முடிச்சுடா ஒரு சம்பந்தம். மண்ணா மாலை போட்டுக்க, இல்லைன்னா ஒன்று புழிஞ்சு எடுத்துருவேன். புரிஞ்சுதா? ஐயப்பா, இவனை நீ தான் காப்பாற்றணும். இவனுங்களாம் கிறுக்காயிட்டானுங்களா? குடிக்கிறியா? இல்ல, எனக்கு வேண்டாம். லைட்டா ஆடுற. இல்ல, நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். இது என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணு, அதனால உன் முகம் கொஞ்சம் தெளிவா இருக்கு. அதை கெடுக்க வேண்டாம், இதை நானே குடிச்சிடுறேன். இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனுஷன் யாருன்னா அது நான் தான், முரளி மாமா. அன்பு காட்ட மட்டும் தெரிஞ்ச பாவம் சாதுவான பையன் தான் என் அஞ்சலி கிடைச்சிருக்கான். எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை தான். என் மாமாமாரான உங்களுக்கும் அப்பாக்குமான பிரச்சனையை நீங்க தீர்த்துக்கணும். நாங்க அதெல்லாம் அப்பயே மறந்துட்டோம்டா. எங்களை கண்டாலே உங்க அப்பனுக்கு தான் ஆகாது. அதெல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு வரதோட எல்லாம் சரியாயிடும். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் இது முடிவுக்கு வரும்னு தோணல. அட ஆனந்தா, நீ எப்போ வந்த? இதோ இப்பதான் வந்தேன். நான் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். நாங்கள் அங்கே வர்றது சுதேவனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காதேப்பா. அவளுக்கு எங்கள் ஆசீர்வாதம் எப்போவும் உண்டு. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நீ அவங்க 2 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வா. என் கூட இன்னொரு ஆளும் இருக்காங்க இப்போ. அது யாரு? பார்வதி. நான் மன்னிப்பு கேட்டு அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம். யாரோ ஒருத்தர் எழுதுன முட்டைக்கடுதாசியை நம்பி வீணா போகிறதில்ல இல்லை வாழ்க்கை. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. உனக்கு உன் மச்சான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. கார்டன் சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த வீடு தானா? இந்த கேள்வியை நீ யார்கிட்ட கேட்குற? இதுக்கு முன்னாடி அவள் பர்த்டேக்கு அவளுக்கு விஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் நடுராத்திரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதோ அந்த மதில் இருக்குல்ல, அதுக்கு மேலே நின்றுட்டு தான் உங்கள் அண்ணா அவளோட பர்த்டேக்கு சிகப்பு கலர் பலூனை ஏரில் வைக்கிறான். சே, என்ன இவ்வளோ ரொமான்டிக்கான ஆளா? செவையா இருக்கு. பலூன் கீழே இருங்கடா. யார் இந்த வேணு? என்னோட ஃப்ரெண்டு தான். என்ன திடீர்னு இப்படி ஒரு டெஸ்ட் எடுக்க காரணம்? இல்லை, அவன் கல்ஃபில் இருக்கான். அப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லி தான் டெஸ்ட் எடுத்தது. டாக்டர் ஏதாவது இந்த ஆளுக்கு குழந்தை பிறக்காது. இனி நானே நினைச்சாலும் சரி. வேணும்னா ஒரு யூரோலஜிஸ்ட்டை பார்த்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் என்னன்னா ஹோப்லெஸ் கண்டிஷன். அடுத்த வாரம் அவனுக்கு கல்யாணம் வர இருக்கு. சே, வேதனையா இருக்கு. குருவாயூர்கிட்ட ஹிரண்யாபுரத்தில் கல்யாணம் நடக்க இருக்கு, தெரியும்ல? எனக்கு அந்த பையனை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. என்ன செய்யறது? 28ஆம் தேதி சண்டே குருவாயூரில் தான் கல்யாணம், ஸ்ரீ பார்வதி ஆடிட்டோரியம். எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் செய்யறது தான் நல்லது. இதை விட சுருக்கும். பொண்ணோட பேரு அஞ்சலி. அவகிட்ட விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அஞ்சலியோட அண்ணா ஆனந்த் பயங்கர கோவக்காரரு. இப்போ லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் சொல்லிடுங்க, எதுக்கு அவரோட லீவை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்? மூஞ்சில் குத்திடும். ஒரு டாக்டர். என்னது சேஞ்ச் ரோஸ் வீட்டில் இல்லை. இப்போ ரொம்ப தேவை இந்த சேஞ்ச். இந்த மரமண்டைக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுடா. என்னடா சொல்ற? அவ்வளோ முட்டாள அந்த ஆளு. இந்த ஆளு படிச்சு டாக்டர் இருக்க மாட்டான், காசு கொடுத்து டாக்டர் இருப்பான். நீ வண்டி ஏற்றா, வேறு ஏதாவது வழி இருக்கா பாப்போம். ஓ, இந்த கல்யாணத்துக்கு நிறுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க.
அஞ்சலியோட பழைய லவர். என்ன? லவர் இல்ல, லவர் மாதிரி பின்னாடியே போனேன். பின்னாடியே போனா லவர் ஆயிடுவானா? பொண்ணு மடங்க வேண்டாம். டேய், அட்வொகேட் சைக்காட்ரிஸ்ட் ஜார்ஜ் எல். அட்வொகேட் சைக்காட்ரிஸ்டா? அஞ்சலியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அஞ்சலிக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவ பின்னாடியே லோலோன்னு அழைச்ச கதைலாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் நடந்தது. பட் உள்ளுக்குள்ள இருக்கிற காதல் அப்படி போயிடாதே. வாடி கரைஞ்சு போயிடுச்சு. அவள் இப்போ என்னை பார்த்தாலே கடுப்பாவற. நான் உங்களை ஒன்று கேட்கவா? அஞ்சலிக்கு அடுத்தது நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? ஆஃப்கோர்ஸ் இல்லை. அதான் அதேதான். ஆத்மார்த்தமான காதல் இப்படிதான் இருக்கும். ஆத்மார்த்தமான காதலா? போலாவா? என்னோடு வாராயோ, புக் பண்ணலாம். ஓயோ, ராத்திரியில் நீ எனக்கு ஒரு டீ, நீ தான் என் தொண்டை. எல்லாம் வாடி கரைஞ்சு போச்சியா. இதை பாருங்க, என்ன கருகிடுச்சு. செவப்பண்டா இருக்கு. கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி லைட்டா உரம் போட்டு விட்டா பழைய காதல் பூக்கும் காய்க்கும். இல்ல இவங்க என்ன பண்ண போறாங்க இல்லையா? என்ன கல்யாணம்? கல்யாணத்தை விட ஜார்ஜுக்கு அவ மேல இருக்கிற ஆத்மார்த்தமான காதல் தான் பெருசு. கல்யாண பையனோட வீட்டுக்கு போயிட்டு ஜார்ஜ் யாரு, ஜார்ஜோட புனிதமான காதலோட ஆழத்தை காட்ட வேண்டாம். அதே மாதிரி கல்யாணம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கால உடைச்சிரும் அது இதுன்னு சொல்லி மிரட்டுங்க. அப்படியே போனை தூக்கி போட்டு உடைச்சு உங்களை டெரரா காமிக்க வேண்டாம். அது ரொம்ப மோசடி இல்லை? அஞ்சலிக்காக இது கூட செய்ய மாட்டியாடா ஜார்ஜ்? அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லைப்பா. இப்போ நீங்களே சொல்லுங்க, அவ்வளோ அழகாவா? இல்லை இல்லை, அட்லீஸ்ட் நல்ல குணமாவது அந்த பொண்ணுக்கு இருக்கா? அந்த பொண்ணுக்கு நல்ல குணம் இல்லை இல்லை, அது போட்டோம். ரியல் காதலை புரிஞ்சுக்கக்கூடிய மனசார அந்த பொண்ணுக்கு இருக்கா சொல்லுங்க? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் இந்த லவ் பண்றதெல்லாம் கூட விட்டுருங்க, போட்டோம். அதெல்லாம் தெரியாம நடக்கிற சம்பவம் தானே. பட் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இல்லை. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணு கிடைக்கிறதுன்னு ஒரு மாதிரி மூக்கெல்லாம் வழிக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இந்த லூசர்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட், இவன் தான். இதோ இன்னைக்கும் வந்திருக்கு. 2 நாட்களில் இவர்களுக்கு திருமணம். கதர்ல வந்திருக்கு, பேப்பர்ல போட்டுக்கிட்டே இருக்காரு. தனக்கு பெருசா ஃபுல் பேஜ்ல நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். மின்னல் முரளியும் நியூஸ் வினு வெட்ஸ் அஞ்சலி. அண்ணே, நான் சீரியஸா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? அஞ்சலி உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா? ஏன் கேட்குற? இல்லை, கல்யாணம் வேண்டாம் நீங்கள் முடிவெடுக்கும் போது அஞ்சலி உங்கள் நினைவுக்கு வந்திருக்கணும்ல, அப்போ உங்களுக்கு வருத்தமா இல்லையா? மனசில் அஞ்சலி இருந்தால் வருத்தம் இருக்கும். சில நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை விட வேண்டி வரும். நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்குள்ள இது எப்படியாவது முடிச்சு வைக்கிறது தான் நல்லது. பொண்ணோட அண்ணா அவுட் ஆயிட்டான கல்யாணம் நின்றும்ல. ஷம்சோ, நடக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் மட்டும் சொல்லு. நீ ஆனந்த நினைச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காத. ஓஹோ, ஆனந்தனை பத்தி நான் சொன்னது ஏன் குத்தமா? டேய், நான் எவ்வளவு இன்னோவேட்டிவா சொன்னேன். ஐடியா சொதப்புறதுக்கு என்ன காரணம் காட்டுற? அப்ப நீ சொல்லு, நல்ல ஐடியாவா சொல்றா. எனக்கு எந்த ஐடியாவும் தோணல. இல்லைனாலும் அடுத்தவன் கல்யாணத்தை நிறுத்தி ஆப்ப வைக்கிறதுக்கு ஐடியா வரும். உனக்குன்னு வரப்ப ஐடியா வரல. அண்ணன் யார் கல்யாணத்தை நிறுத்தினாரு? வேணும்னே நிறுத்தல, அவனை ரேக் பண்றதுக்காக உங்க அண்ணா செஞ்சான். காலேஜ் முடிஞ்ச உடனே எங்களுடைய கேங்லேயே ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனது சரவணனுக்கு தான். யோகி பாபு சார், அன்னைக்கு உங்க அண்ணன் ரொம்ப ஆவேசமா இருந்தான். அவன் ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஃபர்ஸ்ட் நைட்ல குடிக்க வச்சிருந்த பால்ல இவன் காஞ்ச மிளகாவை கலந்து விட்டான். அடுத்து மக்களே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பத்திரியை ரொம்ப நம்ம இழுத்த வேணாம். இழுத்தா வந்துட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதோட நம்ம இதோட முடிச்சுக்குவோம். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த கல்யாணத்தை வந்துட்டு நிறுத்துறதுக்கு வந்துட்டு வேணு வந்து பிளான் போட்டு எப்படி நிறுத்த போகிறாங்க தான் இந்த பத்திரியில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க.
நல்லா இருக்கு மக்களே, செம பண்ணா போய்கிட்டு இருக்கு. பிருத்திவிராஜருக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் தெரியல, தெரியாதனால வந்துட்டு அவர் வந்து நல்லா பேசுகிறாரு. தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன நடக்கும் தெரியல. அது பட் ஃபோனில் நம்ம பார்ப்போம் மக்களே. செம ஃபன்னாக போகுது மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பட் 3. கண்டிப்பாக அடுத்த பாட்டு நான் சீக்கிரம் போடுறேன். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அந்த நடுவில் வந்துட்டு ஒரு பாட்டுலாம் வருது பாருங்க, அதான் செமையாக இருக்குது மக்களே. செமையாக வந்து நடிச்சிருக்காங்க. இதில் நடித்தவங்க எல்லோரும் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. எப்படி வந்துட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க, பிருத்திவிராஜருக்கு வந்துட்டு அந்த விஷயம் வந்து தெரிய போதா, என்ன நடக்க போகுது நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த பாட்டில். செம்ம ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்த பாட்டு பார்ப்போம். சீக்கிரம் வரோம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்கள் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இது ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரும்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே. They lived